அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இன்றைக்கும் நாம் காண இருக்கின்ற வினாத்தாள் கான்செப்ட் கொஷின்ஸ் மாதிரி வினாத்தாள். குறிப்பாக திறனாய்வு பற்றிய கருத்துக்கள் காண இருக்கின்றோம். திறனாய்வினுடைய வகைகள், அது குறித்த வெளிநாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்கள், எந்த மாதிரியான புதிய கருத்துக்கள் என்பது பற்றி புதுமையான வினாத்தாள் இது அமைகின்ற. அதனால் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வினாத்தாளிற்குள் செல்லலாம். முதல் வினா, ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும் எந்த பொருளையும் அதன் உள்ளிருந்தே ஆராய வேண்டும் என்பதே அமைப்பியல் ஆய்வு முறையின் முக்கியமான அம்சம் என்று கூறும் திறனாய்வாளர் யார்? தி.சு. நடராசன். இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல வேலை செய்தார்ப்பா. அது தவிர வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலும் வேலை செய்திருக்கின்றார். அடுத்து, உளப்பகுப்பாய்வு கோட்பாடுகளே உளப்பகுப்பாய்வு திறனாய்வுக்கு அடிப்படையாக அமைந்துள்ளன என்று கூறும் உளவியலாளர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்ட். இலக்கியங்களை ஒன்றோடு ஒன்று ஒப்பிடுவது மட்டுமின்றி ஓவியம், சிற்பம், நடனம், நாடகம், கட்டிடக்கலை போன்ற பிற கலைகளுடனும் ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் நாடு எது? அமெரிக்கா. அரசியல், பொருளாதார, சமுதாய கொள்கையான மார்க்சியத்தை அடிப்படையாக கொண்ட திறனாய்வு முறையின் பெயர் என்ன? இக்கொள்கையை முன்வைத்தவர் யார்? மார்க்சிய திறனாய்வு என்பது அந்த திறனாய்வு முறை. முன்வைத்தவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். பெண்களை இரண்டாம் பாலினமாக ஒதுக்க போதிய காரணம் ஆகாது என்று வாதிட்டவர் யார்? சைமன் தே பவாயர். அதாவது முதலாவது பெண்ணிய அலை, இரண்டாவது பெண்ணிய அலைன்னு சொல்லி மூன்றாவது பெண்ணிய அலை இப்பொழுது வீசிக் கொண்டிருக்கின்ற அந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது இந்த இரண்டாம் பாலினமாக ஒதுக்க போதிய காரணமாகாது என்பது போன்று பெண்களை பற்றிய, பெண்ணியத்தை பற்றிய பல கருத்துக்களையும் வெளிநாட்டினர் பலரும் திறனாய்வு செய்து வருகின்றார்கள். அதற்கான கருத்துக்களை முன்மொழிந்து வருகிறார்கள். சரிங்களா? அடுத்ததாக பொறுத்துக என்கின்ற வினா அமைப்பு. இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும். த ட்ரூத் ஆஃப் எக்காலஜி. திறனாய்வு கலை. இரண்டாம் பாலினம். இந்த பக்கம் க. பஞ்சாங்கம், டான் ஆப்பிள், தி.சு. நடராசன், சைமன் தே பவாயர். இப்ப இதற்கான பொருத்தமான விடைகள். இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும் க. பஞ்சாங்கம். த ட்ரூத் ஆஃப் எக்காலஜி, டான் ஆப்பிள். திறனாய்வு கலை, தி.சு. நடராசன். இரண்டாம் பாலினம், சைமன் தே பவாய்ட் அவர்கள். விடையானது நேராகவே அமைகின்றது இப்ப இல்லைங்களா? அடுத்ததாக, ஆஸ்திரேலியாவில் மகளிர் சம உரிமைக்காக நடத்திய பேரணிகளிலும் எதிர்ப்பு கூட்டணிகளிலும் பாடப்பட்ட பாடலின் தலைப்பு என்ன? நான் ஒரு பெண். எலன் ரிட்டி. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, பெண்ணிய அலை, அந்த மாதிரியான ஒரு இதுதான் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. அப்போ இது பாடப்பட்ட பாடலின் தலைப்பு எலன் ரிட்டி. தொடக்க காலத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாடலானது வானொலி நிலையங்கள் முதற்கொண்டு எதுவுமே ஒளிபரப்பவில்லை. அதன் பிறகுதான் இந்த பாடல் பலராலும் விரும்பப்பட்டு பல திறனாய்வாளர்கள், பல அறிஞர்கள் எடுத்து கூறதான் இந்த பாடலின் பொருளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்து அதன் பிறகு பார்த்தோம்னா இந்த பாடல் மிக பிரபலமாக ஆகியது. அதன் பிறப்பு அதாவது ஒளிபரப்ப தொடங்கினார்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட சிறப்பே உடையது இந்த பாடல். இது ஏற்கனவே யுஜிசி தேர்வுல வந்திருக்குப்பா. இந்த வினாவை நன்றாக குறித்து கொள்ளுங்கள். தொல் படிமைவியல் திறனாய்வின் வேறு பெயர்கள் யாவை? இனக்குழு பார்வை முறை, தொன்மையியல் அணுகுமுறை, சடங்கியல் அணுகுமுறை. ASLE என்பதன் விரிவு என்ன? எந்த நாட்டில் அமைந்திருக்கின்றது? அசோசியேஷன் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். அதாவது இலக்கிய சுற்றுச்சூழல் ஆய்வு மன்றம். இந்த முதல் எழுத்துக்கள் ASLE. சரிங்களா? இது அமெரிக்காவில் இயங்கி வருகின்றது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மிக உச்சத்தில் இந்த இயக்கமானது இயங்கி வருகின்றது. அடுத்த வினா, பண்பாட்டு சூழலியலின் துணைத்துறையாக கூறப்படும் துறை எது? அதாவது திறனாய்வு எது? அதன் முன்னோடி யார்? சூழலியல் மானிடவியல் என்பதுதான் இதனுடைய துணைத்துறை. இதனை முன்வைத்தவர் முன்னோடி அப்படின்னு சொல்லுனாக்க ஜூலியன் சீபர்ட் அவர்கள். பண்பாட்டு ஆய்வு என்பதனுள் அடங்குவதாக திறனாய்வாளர்களால் குறிப்பிடப்படும் திறனாய்வு எது? பின் காலனித்துவ திறனாய்வு. அடுத்த வினா பொறுத்துக்க அமைப்புப்பா. டேவிட் மார்சல்,
ஜொனாதன் பேர், ஜோசப் மீக்கர், ரேச்சல் கார்சன். இந்த பக்கம் A Century of Early Eco-Criticism, Romantic Ecology, World Worth and the Environmental Tradition, The Comedy of Survival, Silent Spring. சரிங்களா? இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னாக்கும் திறனாய்வு தொடர்பான நூல்கள் தான், சூழலியல் அடிப்படையிலான நூல்கள். எழுதியவர்கள் யார்? இதுவும் பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய யூஜிசி தேர்விலும் வந்திருந்திருப்ப, அதனால் இதனையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். டேவிட் மாசல், A Century of Early Eco-Criticism, ஜொனாதன் பேர், ரொமான்டிக் எக்காலஜி, ஜோசப் மீக்கர், த காமெடி ஆஃப் சர்வைவல், ரேச்சல் கார்சன், சைலண்ட் ஸ்பிரிங். இது 4 மௌன வசந்தம் சொல்லுவாங்க இந்த நூலின் பெயரே தமிழில். சரிங்களா? ஆக விடையானது நேராகவே அமைகின்றது இப்ப. சரிங்களா? அடுத்து சூழலியல் திறனாய்வின் தொட்டில் என்று போற்ற பெறும் UNR என்பதன் விரிவு யாது? இந்த நிறுவனத்துக்காக பெரும் பங்காற்றியவர்கள் யாவர்? இது அதே போல்தான், இந்த எப்போ எதுக்காகவே பங்காற்றியவர்கள். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் நவாடா, அது வந்து ரெனோன்ற நகர்ல அமைந்திருக்கின்றது. செரில் கிளாட்பெல்டி மற்றும் மைக்கேல் வி பிராங்க் அவர்கள் இதற்காக பெரும்பாடுபட்டவர்கள். முல்லை நில சூழலியல், அதாவது பேஸ்ட்ரல் எக்காலஜி என்றால் என்ன? குலைக்கப் பெறாத இயற்கை. பார்த்து கொஞ்சம் கூட அதனுடைய இயற்கையானது மாறி இருக்கக்கூடாது, சிதறி இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான இயற்கை. சமன்மையும் ஒத்திசைவும். அப்ப அது சூழலுக்கு ஏற்ப அது எப்படி இருக்கணும்? சமமான திறமையுடனும் ஒத்திசைவு சார்ந்து இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த இயற்கை தான் முல்லை நில சூழலியல் என்று கிரக் அவர்கள் வர்ணிக்கின்றார், வரையறுக்கின்றார். தமிழ் திறனாய்வை ஓர் இயக்கம் போன்றே நடத்திய அறிஞர் T.K. சிதம்பரநாத முதலியார். எக்கோ கிரிட்டிசிசம், அதாவது சூழலியல் திறனாய்வு என்ற சொல்லை முதன்முறையாக பயன்படுத்தியவர் வில்லியம் ரூக்கட் அவர்கள் 1978. பொதுவாக ஆய்வின் இரு நிலைகள் இவை என்று திறனாய்வாளர்கள் எவற்றை குறிப்பிடுகின்றனர்? கிடைநிலை ஆய்வு, நிலைக்கொத்து நிலை ஆய்வு. கிடைநிலை ஆய்வினாக்கும் பரப்பளவு இதுல அப்படியே ஆய்வு செய்வது. நிலைக்கொத்து நிலை ஆய்வினாக்கும் நன்றாக ஆழமாக சென்று ஆய்வு செய்வது. சரிங்களா? அதுதான். வரலாற்றியல் திறனாய்வு எவ்வகை ஆய்வு முறையில் அடங்குகிறது? நிலை குத்து நிலை ஆய்வு. ஏமா காலங்களின் அடிப்படையில் தான் வரலாற்றியல் திறனாய்வு அமையும் இல்லையா? அந்த காலங்கள்ல இருந்து எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று காலகட்ட வாரியா அது கூறிக்கொண்டே வரும் அந்த திறனாய்வு முறை. அதனால் இது நிலைக்கத்து நிலை ஆய்வு முறையில் அடங்குகிறது. அடுத்ததாக மேலை நாட்டு திறனாய்வு முறையை பின்பற்றி ரசனை முறை திறனாய்வை செய்தவர் யார்? முத்துசிவன் அவர்கள். இதற்கான சான்று நூல் அசோகவனம் என்கின்ற நூல். சரிங்களா? உண்மை நிலை, யதார்த்தம் போன்றவற்றை கருதாமல் கற்பனைக்கு முக்கியத்துவம் தருகின்ற திறனாய்வு முறை எது? புனைவியல் திறனாய்வு. புனைவியல் என்றும் கூறுவார்கள், புனைவியல் திறனாய்வு என்றும் கூறுவார்கள். இலக்கியத்தை பரந்த சமுதாய பின்னணியில் வைத்து ஆராயும் திறனாய்வு முறை சமூகவியல் திறனாய்வு முறை. சமூகவியல் திறனாய்வு எதனை முக்கியமாக அல்லது அடிப்படையாக கொண்டு அமைவதாக திறனாய்வியல் அறிஞர் தி.சு. நடராசன் கூறுகின்றார். இலக்கியத்தின் கருதுகோளை மட்டுமே அது அடிப்படையாக கொண்டு அமைகின்ற திறனாய்வு சமூகவியல் திறனாய்வு. இலக்கியத்தின் புது வடிவங்களை இனம் காண்பதுடன் பழைய வடிவங்களுக்கு எதிரான புதிய முயற்சிகளையும் திறனாய்வு செய்கின்ற முறையின் பெயர் என்ன? நவீனத்துவ திறனாய்வு, மாடர்னிஸ்ட் கிரிட்டிசிசம். சரிங்களா? அடுத்ததாக வெளிநாட்டு திறனாய்வாளர்கள் உட்பட திறனாய்வாளர்கள் கூறும் திறனாய்வு முறையின் வகைகள் யாவை? நம்ம பார்த்துக்கிறாக்க நம்முடைய திறனாய்வு நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 7 அல்லது 8 முறை திறனாய்வு முறைகள் தான் கூறுகின்றன. ஆனா இந்த வெளிநாட்டு திறனாய்வுகள் உட்பட எல்லாருமே கூறுகின்ற திறனாய்வு வகைகள் என்னென்ன பாருங்க. அமைப்பியல் திறனாய்வு ஸ்ட்ரக்சரல், அறவியல் திறனாய்வு மொராலிஸ்டிக், அடுத்து அறிவுறுத்தல் டிடாக்டிக், உளப்பகுப்பு சைக்கோ, எடுத்துரைப்பியல் நேரேட்டிவ், ஒப்பீடு கம்பேரேட்டிவ், கட்டுடைப்பியல் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், அதுல டீகன்ஸ்ட்ரக்ஷன், சமூக இயல் சோசியலுக்கு, சூழலியல் எக்கோ, தொல்படிமையியல் ஆர்கிடெக்டல், நவீனத்துவம் மாடர்னிஸ்ட், பின் அமைப்பிய திறனாய்வு போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட், பின் காலனித்துவம் அது அதே மாதிரிதான் காலனிஸ்ட், அடுத்து நவீனத்துவம் போஸ்ட் மாடர்னிஸ்ட், புது திறனாய்வு நியூ கிரிட்டிசிசம். சரிங்களா? புது வரலாற்றியல் திறனாய்வு நியூ ஹிஸ்டாரிக்கல், புனைவியல் ரொமான்டிக், பெண்ணியம் ஃபெமினிஸ்ட், மார்க்சியம் மார்க்சிஸ்ட்,
மொழியியல் லிங்குஸ்டிக், யதார்த்தவியல் ரியாலிசம், வடிவியல் ஃபார்மாலிஸ்ட், வரலாற்றியல் ஹிஸ்டாரிக்கல். ஆக இத்தனை திறனாய்வு முறைகள் இருக்கின்றனப்பா. சரிங்களா? அடுத்தது அதனால்தான் நம்முடைய யுஜிசி தேர்வுல பாத்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரியான புதிய வகையிலான திறனாய்வு முறையிலிருந்தும் அதனுடைய அறிஞர்கள் கொண்டும் நூல்கள் நமக்கு வினாக்கள் அமைகின்றனப்பா. சரிங்களா? இது பற்றி ஒரு தனி பதிவு அடுத்து வர இருக்கின்றப்ப அதனை நாம் காண்போம். சரிங்களா? அடுத்து தமிழ் திறனாய்வாளர்கள் அதிகம் பேசப்பட்ட திறனாய்வு அறிஞர் யார்? காந்தா சுப்பிரமணியம். சரிங்களா? எல்லாராலும் அவர் விமர்சிக்கப்பட்டவர் காந்தா சுப்பிரமணியம் அவர்கள். அது என்னன்றது நம்ம அடுத்த பதிவில் நாம் காண்போம். சரிங்களா? ஆக இதுவரைக்கும் பார்த்தோமானா திறனாய்வு தொடர்பான திறனாய்வு முறைகள், அதனுடைய இலக்கணம் என்ன, அதை சார்ந்த அறிஞர்கள் யார் என்பது பற்றிய கருத்துக்களை இந்த பதிவில் நாம் பார்த்தோம்பா. கான்செப்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில 3வது வினாத்தாளாக இன்றைக்கு நாம் பார்த்தோம். சரிங்களா? இதனோடு தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன்ப்பா, அவற்றை இணைத்து படியுங்கள். அதே சமயம் இது தொடர்பான படிமையியல், கல்வெட்டியல் அது சார்ந்த பதிவுகளையும் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களப்பா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.